போனா போகுதுன்னு உதவி பண்ணலான்னு வந்தா இப்படி பஞ்சுவல் அது இதுன்னு ஓவரா பேசுற. நான் கிளம்புறேன். ஏய் எங்க போற? நான் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வீட்டுக்கு போறது? அதுக்கு என்ன வீட்ல வந்து விட்டுட்டு போ. அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா நான் இன்டர்வியூ முடிச்சிட்டு எப்படி வீட்டுக்கு போறதா? நீ என்ன பண்ற? இப்ப போய் ஏடிஎம்ல கேஷ் எடுத்துட்டு வா போ. அதுக்காக நீ இந்த பெரிய ஐஏஎஸ் இன்டர்வியூ முடிச்சிட்டு வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுமா? இந்த பாரு, என்கிட்ட இப்படிலாம் இலக்காரமா பேசாத. அவ்வளவுதான். ஏன் மேடத்துக்கு இங்க நிக்க முடியாதோ? என் பைக் மட்டும் உன் ஷெட்ல பல நாளா நிக்கல. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானே. என்னதே? ஒண்ணும் இல்ல சார், நீங்க போயிட்டு வாங்க சார், நான் இங்கேயே நிக்கிறேன் சார். சீனுனா பயம் இருக்கணும். ஆமா, நீ மெக்கானிக் தானே? அதுக்கு என்ன இப்போ? இல்ல, இன்னைக்கு மாறு விஷயத்துல வந்திருக்கியே, ஏதாவது ஷூட்டிங்க்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா போறியா? ஷப்பா சாமி, இங்க நின்னு கேள்வியே கேட்டுக்கிட்டு இருந்தா இன்டர்வியூல கேட்க போற கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போறேன்? அது இல்ல, என்னால உன் வேலை ஏதோ கெடுதோன்னு கேட்டேன். கரெக்ட் கரெக்ட். இருக்காது. ஆமா, உன்னால யார் ஜூனியர் ஆர்டிஸ்டா போட போறா? இரு, உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன். போயிடாத, இங்க இரு. வா வெயிட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். வெல்கம் மிஸ்டர் சீனு. சிட் டவுன். தேங்க் யூ சார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ப்ரொஃபைல் அனுப்பியிருந்தேனே சார், நீங்க பார்க்கலையா? பார்த்தோம். உங்க குவாலிஃபிகேஷன்ஸ் நல்லதா இருக்கு சார். அப்ப எனக்கு வேலை கிடைச்சிருமா சார்? நாங்க இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மெயில் அனுப்புறோம். ஹலோ மிஸ்டர் சீனு, இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? எனி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி நான் நல்ல கம்பெனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். சோ இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் வேலை கிடைக்கல. அது எதனாலன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணும் இல்ல சார், என் தகுதிக்கேத்த வேலை எங்கேயுமே இல்ல சார். அவ்வளோ ஏன் சார், என்ன இன்டர்வியூ பண்ற தகுதி கூட ஒருத்தனுக்கும் இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். என்ன சார் பண்றது, நம்ம நாட்டோட நிலைமை அப்படி இருக்கு. அப்புறம் சார், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க? எம்இ. என்ன சார், இன்ஜினியரிங்ல மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இந்த கம்பெனில இருக்கீங்க? சார், உங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கலையா? சார், நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் பெருசா எதுவும் படிக்கல தம்பி. சார், அப்ப நீங்க எதுக்கு சார் என்ன இன்டர்வியூ பண்ண உட்கார்ந்திருக்கீங்க? ஐயய்ய சார், யூ ஆர் ரிஜெக்டட் சார். சார், அப்புறம் நீங்க மட்டும் என்ன எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நீங்க கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். சார், என்ன சார் இது, ஏன் குவாலிஃபிகேஷன் கேக்குறீங்க? என்ன இன்டர்வியூ பண்றதுக்கே உங்ககிட்ட நல்ல ஆள் இல்லையா? நல்ல கம்பெனின்னு நம்பி வந்தேன், ஆனா உப்மா கம்பெனியால இருக்கே. அண்ணனுக்கு வேறு வேறதுக்குள்ள போயிடுங்க மிஸ்டர் சீனு. அண்ணனா? ஆமாட்டா, நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர். இது என் தம்பி, இது என் தங்கச்சி. எங்க கம்பெனி உப்மா கம்பெனியா? நீ எங்களை ரிஜெக்ட் பண்றியா? நீங்க ஓனரா இருக்கலாம், இவரு உங்க தம்பியா இருக்கலாம், இவங்க உங்க தங்கச்சியா இருக்கலாம். ஆனா அது மட்டுமே எப்படி சார் தகுதியாகும்? செக்யூரிட்டி! எனக்கு வேலை கிடைக்காதது உனக்கு சிரிப்பா இருக்கா? சரி, நீ இன்டர்வியூக்கு போனியா இல்ல வேலை கொடுக்கறவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க போனியா? இது ஒரு கம்பெனி, இதுக்கு சீனு வேணுமா? குடும்பமா உட்காந்து நல்லா கும்மி அடிக்கட்டும். நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்தா இந்த ஜென்மத்துல உனக்கு வேலை கிடைக்காது. கடைசி வரைக்கும் இப்படி இன்டர்வியூக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க பாரு, நீ எங்க அம்மா மாதிரியே பேசாத. உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? நான் வீட்டுக்கு போனோம், எனக்கு பணம் கொடுத்துட்டு கிளம்பு. ஆமா, கேட்க மறந்துட்டேன்.
உன் குவாலிஃபிகேஷன் என்ன? அத பணம் வாங்குறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். ஆமா ஆமா, படிச்சிருந்தா நீ ஏன் மெக்கானிக் ஆக போற? எனக்கு பிக்கப் பண்ண தகுதி இருக்கா இல்லையா? அப்ப இனிமே நான் வர வேண்டாம்ல. அதுக்கு முதல்ல என் பைக் என்கிட்ட வரணும். அது வரைக்கும் கால் பண்ணா லேட் பண்ணாம சொல்ற இடத்துக்கு வந்து சேர், சரியா? ஆட்டோனா ஆட்டோனா ஆட்டோனா. போங்க போங்க. பாப்பா தான் கால் பண்றாரு. என்ன இருக்கும்னு தெரியலையே. என்னாச்சு பாப்பா? தாத்தா பாட்டிய பாத்தீங்களா? அவங்களுக்கு உண்மை எதுவும் தெரியாதுல்ல. அல்லாவோட நாட்டத்தால பசங்க பெருசா எதுவும் உளரலாமா, அதுக்குள்ள நான் இங்க வந்துட்டேம்மா. தேங்க்ஸ் பாப்பா. எப்படியோ இன்னைக்கு நம்ம சமாளிச்சிட்டோம். இப்படியே எத்தனை நாளைக்கு தான் தாத்தா கிட்ட நாம உண்மையை மறைக்க முடியும்? ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு நான் ஆறுதல் சொல்றேனே தவிர, இப்போ நீ இங்க இல்லாம 4 பேரும் படுற வேதனைய என்னால பார்க்க முடியலம்மா. நீ இருந்தப்ப எப்படி இருப்பானுங்க? இப்ப தாயில்லாத பிள்ளைங்க மாதிரி வாடி போய் திரிறானுங்கம்மா. ஹலோ ஹலோ ரஜினி, கேக்குதாம்மா? கேக்குது பாப்பா. இத சொன்னா உன் மனசு ரொம்ப வேதனைப்படும்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் சொல்லலம்மா. இவங்க வேதனையை பார்த்து என் ஆதங்கத்தை கொட்டிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. எதுக்கு பாப்பா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். எனக்கு மனசே சரியில்லை. நான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறேன் பாப்பா. போயிட்டு வாமா, போயிட்டு வாமா. கடவுள் உனக்கு துணையா இருப்பாருமா. நான் நமாஸ் பண்ணும்போது கூட நானும் உங்க எல்லாருக்காகவும் துவா சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். இந்த நிலைமையெல்லாம் எல்லாம் மாறிடுமா. நீ பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு உன் வீட்டுக்கு போமா. சரிம்மா, சரி சரி. வாங்கம்மா, இதான் கடைசி வாரமா? இதோட 18 வாரம் வேண்டுதல் முடியுதா? இல்ல சாமி, அடுத்த வாரம் தான் முடியுது. இது 17வது வாரம். மாவ அம்மன் பாதத்துல வச்சு கொடுங்க. நான் 1 வாரம் செஞ்சு படிச்சு நெய் தீபம் ஏத்திட்டு வந்துடுறேன். இந்தாங்க. சரிம்மா, கொடுங்க. ஓம் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி, அகிலாண்ட நாயகியே போற்றி போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் மன்னர் என்பவருக்கே கணம் தரும் பூங்கோளால் அபிராமி கடைக்கண்களே எல்லா வளமும் நலமும் தரும் அம்பிகையே போற்றி போற்றி. இந்தாங்கம்மா. சரிங்க சார். வாங்க.